6. பாஞ்சாலி சொன்ன தாம்பத்திய ரகசியம். பரபரப்போட்டும் இன்றைய பத்திரிகைகள் காலத்தில் இந்த நிகழ்ச்சிகள் நடந்திருந்தால் கணவனை கவர்வது எப்படி, ராணிகளுக்குள் லடாய் என்பன போன்ற தலைப்புகள் வர மக்கள் கவர்ச்சியுற்று பத்திரிகைகளை வாங்கி படித்து அதன் விற்பனையை அதிவேகமாக உயர்த்தி இருப்பார்கள். ஆனால் புத்திமான்களுக்கெல்லாம் புத்திமானான வியாசர் இதை போகிற போக்கில் பாரதத்தில் சொல்லிக் கொண்டு போகிறார். இன்றைய மங்கையருக்கு ஏற்ற அற்புத அறிவுரைகளை அன்றே மகாபாரதம் சொல்லியிருப்பதுதான் அருமை. பிலும் அருமை. ஊர்வசியை கவரும்படியான அற்புத அழகை கொண்டவன் அர்ஜுனன். அவனுடைய 10 பெயர்கள் அர்ஜுன 10 என்று அழைக்கப்பட்டு இன்றும் சொன்னவர்களை காக்கும் என்ற நம்பிக்கை கிராமப்புறங்களில் கூட உள்ளது. அர்ஜுனன், பல்குனன், ஜிஷ்ணு, கிரீடி, ஸ்வேதவாகனன், பீபச்சு, விஜயன், பார்த்தன், சுயசாசி, தனஞ்சயன் என்ற 10 பெயர்களும் அவன் குணத்தினால் அமைந்தவை. விராட புத்திரனாகிய உத்தரன் அர்ஜுனனை யார் என்று தெரியாமல் அவனை வினவும் போது என்றுமே தன்னை பற்றி கூறிக் கொள்ளாத அர்ஜுனனே தன்னை பற்றி கூறி பெயர்களின் விளக்கங்களை அவனுக்கு தருகிறான். அவனிடமே தன்னிடமுள்ள அஸ்திரங்களை பற்றியும் விளக்கமாக அர்ஜுனன் வர்ணிக்கிறான். அருமையான அர்ஜுன அஸ்திரங்களை பற்றி அறிய விரும்புவோர் படிக்க வேண்டிய அற்புதமான பர்வம் இது. இப்படிப்பட்ட அழகும் ஆண்மையும் வீரமும் பொருந்திய அர்ஜுனனிடம் பாஞ்சாலி தன் உயிரையே வைத்திருந்ததில் ஆச்சரியமே இல்லை. இரு ராணிகளின் சந்திப்பு. பாண்டவர்களும் பாஞ்சாலியும் இருந்த காமியக வனத்தில் மார்க்கண்டேயர் வருகையில் கிருஷ்ணனும் அவனது ராணி சத்யபாமையும் அங்கே வந்திருக்கின்றனர். இரு ராணிகளும் ஒருவரை ஒருவர் கண்டு பரஸ்பரம் எல்லா விஷயங்களையும் பற்றி பேசிக்கொண்டு வருகையில் சத்யபாமை திரௌபதியிடம், பாண்டவர்கள் உனக்கு எப்பொழுதும் வசப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் எவ்வாறு ஒருவரிடத்து ஒருவர் பொறாமைப்படாமல் இருக்கிறார்கள்? விரதானுஷ்டானமா அல்லது தவமா, ஸ்நானமா, மந்திரமா, ஷதங்களா, வித்தையினுடைய சக்தியா, தளராத யௌவனம் முதலியவற்றின் சக்தியா, ஜபமா, ஹோமமா, அப்படியே மை முதலிய மருந்துகளா? எதனால் அந்த பாண்டவர்கள் உன் முகத்தையே பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள்? இந்த உண்மையை எனக்குச் சொல் என்கிறார். மருந்தா, மை போட்டு வைத்திருக்கிறாயா, மணி மந்திர ஔஷதமா என்று. சத்யபாமை நுட்பமான தாம்பத்திய விஷயத்தில் கேட்டது பாஞ்சாலிக்கு பிடிக்கவில்லை. சத்யா, கெட்ட பெண்களுடைய நடையை பற்றி என்னிடம் கேட்கிறாயே, துஷ்ட வழியில் என்னால் எப்படி பதில் கூற முடியும்? கிருஷ்ணனுடைய மனைவியான நீ இப்படி புத்தி கெட்டு போயிருக்கிறாய் என்று ஒருவித ஆச்சரியத்துடனும் அதிர்ச்சியுடனும் கேட்கிறாள் அவள். மந்திரத்தினாலும் மூலிகைகளாலும் வசப்படுத்தும் ஒரு மனைவி வீட்டில் கணவன் இருப்பது பாம்புடன் குடியிருக்கும் வீட்டில் இருப்பது போல அல்லவா ஆகும் என்று கூறி அவளை கடிந்து கொள்கிறாள். பின்னர் தான் எப்படி பாண்டவர் மனதிற்கு உகந்தவளாய் இருக்க முடிகிறது என்பதை மிக விரிவாக விளக்குகிறாள். இந்த விளக்கம்தான் பஞ்ச கன்யாக்களான அகல்யா, திரௌபதி, தாரா, மண்டோதரி, சீதா ஆகியோரில் திரௌபதியிடம் பெற்றதன் சிறப்பை நமக்கு விளக்குகிறது. அந்நிய புருஷனை நினைக்க மாட்டேன். வீட்டிற்கு களைத்து வரும் கணவனை இன்முகத்துடன் வரவேற்பேன். அவர்கள் உறங்கிய பின்னர் உறங்கி அவர்கள் எழும் முன்னர் எழுந்திருப்பேன். மாமியாரை விட அதிக அலங்காரம் செய்து கொள்ள மாட்டேன். கணவர் கூறியது அனைவரும் அறிந்த விஷயமாக இருந்தாலும் கூட என் வாயால் முதலில் அதை நான் கூற மாட்டேன். இங்கு அரண்மனையில் லட்சம் வேலைக்காரிகள் உள்ளனர். அவர்கள் அனைவரின் பெயரையும் நான் அறிவேன். அவர்களுக்கு உரிய வேலையை நானே தருகிறேன். பாண்டவர்களது சொத்தின் மதிப்பு எனக்கு ஒருத்திக்கு மட்டுமே தெரியும். அன்றாட வரவு செலவை தினமும் பார்க்கிறேன். இப்படி இருக்கையில் என்னை போய் கெட்ட பெண்களைப் போல் குறிப்பிட்டு விட்டாயே. பாஞ்சாலியின் அஸ்திரம் போன்ற வாக்கியங்கள் சத்யபாமையை கூர்மையாக தாக்கவே அவள் உடனடியாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறாள். என்னுடைய குற்றத்தை பொறுத்துக்கொள் என்று வேண்டிய சத்யபாமை சகிகளுக்கு பரிகாசத்துடன் கூடிய சல்லாபமானது இஷ்டப்படி நடக்கிறது அல்லவா என்று கூறி அதை அத்தோடு விட்டு விடுமாறு கேட்டுக்கொள்கிறாள். ஒரு உண்மை மனைவிக்கான இலக்கணத்தையும் அவள் எப்படி உண்மையான கவர்ச்சி மூலம் கணவனை கவர முடியும் என்பதையும் விவரிக்கும் பாஞ்சாலியின் கவர்ச்சி சூத்திரம் வனபர்வத்தில் திரௌபதி சத்யபாமா சம்வாத பர்வம் என்ற உபபர்வம் மிக விளக்கமாக உள்ளது. இதை படித்து மங்கையர் கடைப்பிடித்தால் இன்றைய குடும்ப கோர்ட் கவுன்சிலிங்கே இல்லாமல் ஆகிவிடும். பெண் சக்தியால் அர்ஜுனனுக்கு உள்ள 10 பெயரில் உள்ள சக்தியையும் அடக்கி ஆள முடியும் என்பதை காட்டியதோடு தர்மனின் அறம், பீமனின் பலம்,
ஆகியவற்றையும் அடக்கி ஆண்ட பெரும் சக்தியாக வியாசர் பாஞ்சாலியை உருவகப்படுத்தி விளக்குவது படித்து உணர்ந்து அனுபவிக்க வேண்டிய ஒன்று. கிருஷ்ணா, ஜாக்கிரதை! அஸ்வமேத யாகம் செய்யுமாறு வியாசரால் கட்டளையிடப்பட்ட தர்மன் அர்ஜுனனிடம் யாக குதிரையை காக்குமாறு கூறவே, அர்ஜுனன் குதிரை சென்ற வழியில் பல மன்னர்களுடன் போரிட்டு வெல்கிறான். அனைவரும் வந்து சேர்ந்த பின்னரே கடைசியில் அர்ஜுனன் வரும் செய்தி தர்மருக்கு கிடைக்கிறது. மிக்க கவலை அடைந்த தருமர் கிருஷ்ணனிடம், கிருஷ்ணா, அர்ஜுனனுக்கு ஆங்காங்கு மன்னர்களுடன் மறுபடியும் அநேகம் யுத்தங்கள் நடந்தனவென்று நான் கேள்விப்படுகிறேன். மற்ற நால்வரை விட அர்ஜுனனுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று என் மனம் மிக வருந்துகிறது. எல்லா க்ஷணங்களையும் கொண்ட அவன் இப்படி துக்கம் அடையும் படி அவன் உடலில் என்ன குறை இருக்கிறது என்று கேட்கிறார். கிருஷ்ணன், அரசி, அர்ஜுனனுக்கு பிண்டிகைகள் அதிகமாக இருக்கின்றன. அதனால்தான் இப்படி நடக்கிறது. வேறு ஒரு குறையும் இல்லை என்று பதில் கூறுகிறார். பிண்டிகை என்பது முழங்காலுக்கு கீழ் பின்புறமாக உள்ள சதை. இந்த சதை பகுதி அதிகமாக இருப்பதால் சாமுத்ரிகா சாஸ்திரப்படி அவன் நிறைய யுத்தங்கள் செய்ய வேண்டியிருப்பதை கிருஷ்ணன் கூறவே தருமரும் அதை உணர்ந்து, பிரபுவே, அது அப்படித்தான் என்று கூறிச் சமாதானம் அடைகிறார். ஆனால் தனக்கு மானத்தை காப்பாற்றி ஆடை தந்த தெய்வமே ஆனாலும் அர்ஜுனனுடைய உடல் குறையை அது உண்மையாகவே இருந்தாலும் கூட கூறுவதைக் கண்டு பாஞ்சாலி கோபத்துடன் கிருஷ்ணனை குறுக்காக பார்த்தாள் என்று வியாசர் குறிப்பிடுகிறார். கிருஷ்ணா, ஜாக்கிரதை என்பதை கிருஷ்ணனும் ரசிக்கிறார். தன் பத்தையான திரௌபதி தன் சிஷ்யனான அர்ஜுனன் மீது மாறா காதல் கொண்டு தன்னை கோபமாக பார்த்ததைக் கண்ட மாயக்கண்ணன் மனம் மிக மகிழ்ந்து அர்ஜுனன் மீது அவள் வைத்திருக்கும் காதலை எண்ணி அவளுடைய அந்த பார்வையை ஏற்றுக்கொள்கிறார். ஸ்வமேதிக பர்வத்தில் அருகீதா உபபர்வம் காண்க. இறுதி யாத்திரை. இறுதியாக பாண்டவர் ஐவரும் பாஞ்சாலியும் தர்மரின் கூடவே கடைசியாக வரும். நாயும் வடக்கில் இமயம் தாண்டி மேரு வழியே நடக்கும் போது திரௌபதியின் உடல்தான் முதலில் விழுகிறது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட பீமன் தர்மரிடம், அண்ணா, ஒரு அதர்மத்தையும் செய்யாத இவள் ஏன் விழுந்தாள்? காரணம் என்ன என்று கேட்கிறான். அப்போது தர்மர், இவளுக்கு அர்ஜுனனிடத்தில் அதிகமான விசுவாசம் உண்டு. அதன் பயனை இப்போது அனுபவிக்கிறாள் என்று பதில் தருகிறார். மகாபிரஸ்தானிக பர்வம் பிறகு தம்பியரும் திரௌபதியும் இல்லாத இடத்திற்கு நான் வரமாட்டேன் என்று தர்மர் உறுதியாக இந்திரனிடம் தெரிவிக்கும்போது அவர்கள் சுவர்க்கத்தின் மேலான இடத்தில் இருப்பதை தேவேந்திரன் காட்டுகிறார். திரௌபதியை இந்திய பெண்களின் இலட்சிய கதாநாயகியாக பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் வடித்திருப்பதற்கு பின்னால் இப்படிப்பட்ட ஏராளமான உண்மைகள் உண்டு. கணவனை கவரும் பாஞ்சாலி சூத்திரம் ராணி சத்யபாமையையே வியக்க வைத்து மன்னிப்பு கேட்க வைக்கிறது. கிருஷ்ணன் மீது கோபப்பார்வையை செலுத்துகிறது. ஐவருக்கும் முன்னால் தன் உயிரை அர்ப்பணிக்கிறது. இறுதியில் சுவர்க்க ஜோதியாக மாறுகிறது. பாரத பெண்மைக்கு வேறென்ன வெற்றி வேண்டும்? அர்ஜுனனின் 10 பெயர்களின் காரணங்கள். அனைத்து தேசங்களையும் ஜெயித்து அங்கிருந்து கொண்டுவந்த மிகுதியாக கொட்டி குவிந்த அந்த செல்வங்களின் தனங்களின் மத்தியில் நான் நின்றதால் என்னை தனஞ்சயன் என்கின்றனர். யுத்தத்தில் யாரையும் வெல்லாமல் நான் திரும்பியதில்லை என்பதால் என்னை விஜயன் என்கின்றனர். என் ரதத்தில் பொன்மயமான கவசமுள்ள வெள்ளை குதிரைகள் கட்டப்பட்டிருப்பதால் என்னை ஸ்வேத வாகனன் என்கின்றனர். இந்திரனால் கொடுக்கப்பட்ட கிரீடம் சூரியன் போல ஒளி வீசி இருக்கும்படி அதை நான் அணிவதால் கிரீட்டி என்கின்றனர். போரின்போது ஒரு காலும் யாரும் அருவருக்கத்தக்க காரியத்தை நான் செய்வதில்லை என்பதால் என்னை பீபத்சு என்கின்றனர். போரில் காண்டீபத்தை இழுக்கும்போது என் இரு கைகளும் ஒத்த செய்கை செய்தாலும் என் இடக்கை வலக்கையை விடச் சற்று மேலாக இருக்கிறது. ஆகவே என்னை சவ்யசாசி என்கின்றனர். என்னுடைய தேகத்தின் நிறம் வேறு யாரும் அடைய முடியாமல் அருமையாக எனக்கு மட்டுமே உரியதாக இருக்க சிறந்த ரூபத்தை உடையதால் என்னை அர்ஜுனன் என்கின்றனர். நான் உத்தர பல்குனி பூர்வ பல்குனி நட்சத்திரங்களின் சந்நிதியில் பிறந்ததால் என்னை பல்குனன் என்கின்றனர். என்னுடைய உடலிலாவது என்னுடைய தமையனார் உடலிலாவது ஒரு சொட்டு இரத்தத்தை ஏற்படுத்துவோரின் குலத்தையே நான் சும்மா விடமாட்டேன், அவமதிப்பேன் என்பதால் என்னை ஜிஷ்ணு என்கின்றனர். என் தாயார் பிருதை என்ற பெயர் உடையவள், அவளுக்கு பிறந்ததால் என்னை பார்த்தன் என்கின்றனர். கோக்ரஹண பர்வம் விராட பர்வத்தில் உள்ள உப பர்வம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.